செம கடுப்பாகிற விஷயம் ஒன்று தான் பூட்டின் காய்ச்ச அது அந்த யூரோப்பியன் லீடர்ஸுக்கு. நேற்று வந்து மாஸ்கோவில் பூட்டின் வந்து மிலிட்ரி ஆஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கொண்டு வச்சார். அந்த மீட்டிங்கில் பூட்டின் யூரோப்பியன் லீடர்ஸுக்கு பாவிச்ச வேர்டு ஒன்று தான் இப்போ ஹாட் நியூஸாக போய் கொண்டிருக்கு இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லா மீடியாக்கள் மெயின் ஸ்ட்ரீம். அப்படி என்ன வேர்ட் பாவிச்சவர்னா சின்ன பண்ணி லிட்டில் பிக்ஸ்ன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. இல்லாட்டிக்கு யங் பிக்ஸ் அந்த இளம் பண்ணி சின்ன பண்ணி அது இப்போ நான் போட்ட பிட் ஒன்று சின்ன பண்ணின்னு சொல்லி. ஸோ சின்ன பண்ணியலன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார் பூட்டின். ஸோ இதில் ஹைலைட்டான வேர்டிங் வந்து ப்ரீவியஸ் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஜோ பைடன் என்ன ப்ரீவியஸ்ன்றது டொனால்ட் ட்ரம்ப் இல்லை, இந்த ஜோ பைடன் தான் இதை துவக்கி வச்ச இந்த யுத்தத்தை அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த ஆட்கள் ப்ரொஃபிட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஓரை ரஷ்யாவோட வீழ்ச்சியில் ப்ரொஃபிட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஓர் கொண்டு போய் கொண்டிருக்காங்கன்னு சொல்லி லிட்டில் பிக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து அவர் டொனால்ட் ட்ரம்ப்பை டார்கெட் பண்ணி அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. ஸோ ப்ரீவியஸ் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணுற யூரோப்பியன் லீடர்ஸ் லிட்டில் பிக்ஸ்ன்னு சொல்லி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். ஸோ இது வந்து ஒரு செம கடுப்பாகிற விஷயம்தான். பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு பாவிக்கிற ஒரு வேர்டு உண்டா இல்லையான்னு சொல்லி நாங்கள் யோசிக்கணும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த அவர் அவ்வளவுக்கு பெரிய ஆளுன்னு சொல்லி உருவத்தில் அண்ட் நாங்கள் யோசிக்கணும். அவர் லிட்டில் பிக்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறார். ஸோ இதுக்கு ரிப்ளை இவங்களை எப்படி கொடுக்க போகிறாங்களோன்னு தெரியா.